Hi hello friends, welcome to eatagfree.com. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி இல்ல மெயில்லயும் சரி இல்ல பர்சனல் சாட்லயும் சரி நிறைய பேர் கேக்குறது என்னன்னா என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இவ்ளோ கிளிக்ஸ் வந்திருக்கு பட் ரொம்ப கம்மியான சேல்ஸ் தான் வந்திருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு சேல்ஸே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் அது எதனால நடக்குது அப்படின்லாம் கேட்டுதாங்க ஸோ அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணணும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எப்பயுமே நம்பர் ஆஃப் கிளிக்ஸை வச்சு நம்மளோட சேல்ஸ் முடிவு பண்ணாதீங்க சரிங்களா அதனால நீங்களும் வந்து டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 ரீசன்ஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான கஸ்டமர்கிட்ட நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தப்பான ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பாக ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா இதையும் தாண்டி நாலாவது ஒன்று இருக்குது லேட்டர் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிப்போம் மேபி நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அஃபிலியேட் கமிஷன்ஸ் நிறையா வருதுங்கிறதுக்காக நீங்கள் அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அது கஸ்டமரால் அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சேல்ஸ் கவுண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் கூட ஆயிருக்காது சரிங்களா ஸோ அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணாலும் உங்களுக்கு சேல் நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரிவ்யூ மேபி அந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் பேட் ரிமார்க்ஸ் ஏதாவது வந்து வேறு இடத்துல இருந்திருக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்கனாலும் கஸ்டமர்ஸ் அதை செக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேல் நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் அதர் அதாவது சேம் கேட்டகரியிலே இதே மாதிரி ப்ராடக்ட் வேற ஒரு ப்ராடக்ட் இருந்திருக்கும் அந்த ப்ராடக்ட் இதை விட பெட்டர் மேபி ப்ரைஸ்லையோ இல்லை குவாலிட்டியில் ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் வைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு பே பண்ணல நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களோட ஸ்டைலில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அவங்க பே பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு லைக் இப்போ வந்து பேனர் டிசைன்ஸ் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து சொந்தமாக கிரியேட் பண்ணுங்க அவங்க கொடுக்கறத விட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து பேனர் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படி பண்ணாமல் இருந்ததுனாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்போ உங்களுக்கு சேல் நடக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேபி அந்த ப்ராடக்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி அதை மட்டுமே கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கனாலும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் அண்ட் அப்பியரன்ஸ் அதாவது உங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லுக்காக இருக்காது மேபி லேண்டிங் பேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கலாம் பார்க்க அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டு பை அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சேல்ஸ் நடக்காது ஸோ இது ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான கீவேர்டு நீங்கள் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த கீவேர்டு கூகுளில் ரேங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கீவேர்டுக்காக இது வந்து ரேங்க் ஆயிருக்கும் அதாவது வேற ஒரு வேர்ட்ஸில் இது வந்து ரேங்க் ஆயிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபைவரை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து சர்ச் பண்ணுறது ஃபைவரா சைன் இன் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் சர்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து ரேங்க் ஆயிடுச்சு இப்போ ஒரு உங்களுடைய ஆர்டிக்கலில் உள்ள போய் சைன் இன் பண்ணுவாரா இல்லை fiverr.com போய் சைன் இன் பண்ணுவாரா கண்டிப்பாக ஃபைவரால தானே பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி முடிவு பண்ணி எனக்கு கிளிக்ஸ் வந்திருக்கு எனக்கு சேல்ஸ் வரும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அதனால நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அதுக்கான கீவேர்டு போட்டதுக்கப்புறம் அந்த கீவேர்டுக்கு தான் நம்ம ரேங்க் ஆகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அதுக்கெல்லாம் கூகுள் சர்ச் கன்சோல் சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி பேசினா இன்னும் டெப்த்தை நிறைய பேசணும் ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ்புக் குரூப்னா நீங்கள் சரியான ஒரு குரூப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு ஃபிட்னஸ் குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் ஜாபை பற்றி ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு யூஸ்மே இல்லை கிளிக்ஸ் வரும் வியூஸ் வரும் அது என்னதுன்னு செக் பண்ணுறதுக்காக சில பேர் வந்திருப்பாங்க அது தப்பு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே பண்ணக்கூடாது சரியான குரூப் என்னவோ அதை மட்டும் சூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்க மேபி அவங்க 10 பேர் இருந்தாலுமே சரியான ஆடியன்ஸ் ஓகேவா ஸோ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நமக்கு வியூஸோ கிளிக்ஸோ என்றைக்குமே யூஸ் இல்லை ஓகேங்களா ரிசல்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால சரியான ஆடியன்ஸை மட்டும் கொடுங்க 10 பேர் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த குரூப்பில் நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கும்போது அந்த 10 பேருக்கு நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு தேவை ஓகேவா நம்ம ஆடியன்ஸ் யாருங்கிறத நம்ம ஈஸியாக இது மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டுட்டு ஒரு 10,000 பேர் இருக்கிற ஒரு குரூப்பில் போயிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு குரூப்பில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுனால நீங்களும் ஒரு மூலையில் தான் இருப்பீங்களே தவிர அவங்க யாருமே உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் சரியான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க மேபி ட்விட்டரா இல்லை மற்ற அது லிங்க்டின்லாம் யூஸ் பண்ணும்போது சரியான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்க தப்பான ஹேஷ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வியூஸ் வரணுங்கிறதுக்காக பண்ணிடாதீங்க சரிங்களா அது அடுத்தது வாட்ஸ்அப் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எப்பயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணாதீங்க இதனால ஒரு யூஸ்மே இல்லை எந்த ஒரு அஃபிலியேட் கமிஷன்ஸ் எப்பயுமே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கிடைக்காது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது அதனால வாட்ஸ்அப் ப்ரொமோஷன் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து குயிட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஸோ இதோட சேர்ந்து ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர்னு சொன்னேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தாருன்னா இமீடியட்டாக அவர் பர்ச்சேஸ் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கவே கூடாது
யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. மேபி அவர் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து வாங்கலாம்னு பார்த்துருப்பாரு, இல்லை ப்ராடக்ட் மேபி செலக்ட் பண்ண உடனே அவர் வேறு ஏதோ அர்ஜென்ட் கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா போயிருப்பாரு, இல்லை ஃபினான்ஷியல் இஷ்யூவாக கூட இருக்கலாம், அதனால் நாளைக்கு வாங்கலாம்னு நினச்சிருப்பாரு. ஸோ இதனாலுமே வந்து கிளிக்ஸ் மட்டும் இருக்கும், சேல்ஸ் நடந்திருக்காது. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ப்ளஸ் என்ன இருக்குது, மைனஸ் என்ன இருக்குங்கிறது ரெண்டுமே காமிங்க. உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து அதோட பெனிஃபிட் மட்டும் சொல்லிட்டு விட்டுறாதீங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் நீங்கள் சேம் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்துக்குங்க. மேபி ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் அதில் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிட்டு கொடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் இதுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேம் கேட்டகரியிலேயே 2-3 ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப தப்பு. ஒரு சீனியராக ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் அவர் பண்ணுவார், அவர் வேற ஒரு ரீசனுக்காக இங்கே பண்ணுவாங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு பிகினராக சேம் கேட்டகரி, அதாவது சேம் ஒரே ஒரு சொல்யூஷனுக்காக 2-3 ப்ராடக்ட்டை 2 இடத்துல ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. இதுதான் பெருசு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. திரும்ப அந்த பேஜில் போனால் அதுதான் பெருசுன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த தப்பு எப்பயுமே பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ பர்டிகுலர் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் மட்டுமே ஆடியன்ஸை தள்ளிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வரும், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா சேல் பண்ணிட்டேன்னு சொல்லி இல்லை ஒரு ஃபேஸ்புக்லையோ இல்லை வேறு எதுலையோ அவங்க போட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டிங்கில் தானே இருக்குது, ஆல்ரெடி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே போட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால உங்ககிட்ட தான் வாங்குவாங்கிறது நெசசிட்டியே கிடையாது. இதை விட பெஸ்ட்டாகவே வந்து கண்டென்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க, இல்லை பெஸ்ட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வெண்டர்ஸ் நிறைய பேர் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்டை. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ப்ரொமோட் பண்ண கூட மேபி ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்திருக்கும், அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண மறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெண்டரை வந்து கண்டுபிடிங்க, சரிங்களா? கிளிக் பேங்க்லையோ இல்லை ஜேவிஸோ இல்லை வேறு பிளேஸில் கூட இல்லை மற்ற பிளேஸில் கூட அஃபிலியேட் சைட்டில் போய் கண்டுபிடிங்க. ஸோ அந்த வெண்டரோட ப்ராடக்ட் எடுங்க. அது மேபி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாரு, இன்ன வரைக்கும் அந்த சேல்ஸே இருந்திருக்காரு. அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்னென்ன ப்ளஸ்ன்னு பாருங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரீவியஸ் ரிவ்யூவே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பற்றி ரிவ்யூ நீங்களே வந்து உங்களோட சைட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நடக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பற்றின கீவேர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி இது வரைக்கும் யாரும் பண்ணாததுனால உங்களுடைய ஆர்டிக்கல், அதாவது உங்களுடைய வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் கூகுளில் ரேங்க் ஆகும். இது ஒரு பெரிய ப்ளஸ், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வெளில சோசியல் மீடியாலோ இல்லை வேற எங்கேயாவது வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க பேனர் மூலிமா. ஸோ என்ன பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ், அதை வந்து இந்த கூகுளில் வந்து கிராஸ் செக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் தான் வந்து அவங்க விசிபிள் ஆகும், ஓகேங்களா? அவங்க வெப்சைட்டோட நேம்லாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ரிவ்யூ பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரொமோட் பண்ணீங்க, பட் கூகுள் வந்து உங்களுடைய கண்டென்ட்டே தான் அவங்களுக்கு காமிக்குது. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராடக்டை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே அந்த ப்ராடக்டை தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட கம்பேரிஷன். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது மாதிரி அதே கேட்டகரியில் இருக்க இன்னொரு ப்ராடக்ட்டை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம், பட் அதே சமயம் உங்ககிட்ட ஃபியூச்சர்ஸ் நல்லாவும் இருக்கும். ஸோ அதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, ஓகேங்களா? மேபி ஒரு பழைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ஆகிருக்கும், பட் அதை விட இது வந்து ஃபியூச்சர்ஸ் நிறைய வச்சுருக்கனால நீங்கள் மக்களுக்கு சொன்னால் தான் இதுக்கு ரெண்டுக்கும் இல்லை வித்தியாசம் தெரிஞ்சு அவங்க வாங்குவாங்க. இது மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் மோர் வேல்யூ. அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்களும் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணால் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா, மேபி வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்ட்ரா போனஸ் ஏதாவது ஆஃபர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ஸ்பெஷல் கைடன்ஸ், நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் போனீங்கன்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ சில விஷயங்களை வந்து நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க, அது மூலமா சேல்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனர் டிசைன்ஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆனது ப்ராடக்ட்டில் இம்ப்ரெஸ் ஆனதை விட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினது தான் அதிகம். இதுதான் ரியாலிட்டி, சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுடைய பேனர்ஸ், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் அவங்க நமக்கு பே பண்ணுறாங்க. ஜஸ்ட் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம இங்கே பேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய மேட்டரே இல்லையே, அதனால என்ன நடக்க போகுது? ஸோ அதனால இது ரொம்ப கிளியராக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் கண்டிப்பாக சேல்ஸ் வரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டென்ட் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக போடுங்க. அவங்க என்ன அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்களோ அதே காப்பி பண்ணி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரிஜினலாக என்ன இருக்குங்கிறது காமிங்க, உண்மையை சொல்லுங்கள், சொல்யூஷன் இது மூலிமா எப்படி நடக்குங்கிறது சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி டெமோ முடிஞ்சால் ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில், சரி அதுக்கு முன்னாடி லேண்டிங் பேஜ் இருக்குது. லேண்டிங் பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரியே தான். லேண்டிங் பேஜுங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே பாருங்கள், என்னோட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோட வெப்சைட்டில் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணேன். இது வந்து ரொம்ப பேசிக் மெத்தடில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வெளில போய் கிளிக் பண்ணலாம் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். பட் நான் எல்லாமே வந்து இந்த கிளிக் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணுறதுல நான் ஓனாக தான் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஃப்ரீயாக லேண்டிங் பேஜ் வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் டெமோவாக ஃப்ரீயாக உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் தெரிஞ்சுக்குங்க, லேண்டிங் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சேல்ஸ் வந்து நடக்கணும், ஒரு கன்வர்ஷன் நடக்கணும்னா லேண்டிங் பேஜ் ரொம்ப முக்கியம். எல்லா அஃபிலியேட் மார்க்கெட்டில் லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இமெயில். நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, லேட்டர்னு, அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அவர் போய் கிளிக் பண்ணியிருப்பாரு, இன்றைக்கி வாங்க மறந்துருப்பாரு, இல்லை ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கஸ்டமரை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த கஸ்டமருக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் அனுப்புறீங்க. அதாவது நீங்கள் வந்து வாங்க மறந்துட்டீங்க, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கும்போது ரிமைண்டர் அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ அவரோட சிச்சுவேஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சரியான டைமில் உங்களோட இமெயில் ரீச் ஆகிருக்கும், இமீடியட்டாக அவர் பர்ச்சேஸ் பண்ணுவார். சரிங்களா, இன்றைக்கி இருக்கிற கிளிக்ஸ் கவுண்டை வச்சு நீங்கள் ரிசல்ட் முடிவு பண்ணக்கூடாது. நாளைக்கு கிளிக்ஸே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கும். இதுக்கு காரணம் இமெயில் தான். ஸோ இப்போ பேசிக்காக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இமெயில் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லைனா கூட நீங்கள் லேட்டர் பண்ணிக்கங்க. பட் இதுவும் ஒரு முக்கியமான விஷயங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக் வித் வெண்டர் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் கஸ்டமரோட நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் ப்ராடக்டோட ஓனர்கிட்டையும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ சேம் ப்ராடக்ட் ஒரு 2-3 பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஓனர்கிட்டே பேசி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையல் பீரியட் கொடுங்க, இல்லை என்னோட கஸ்டமர்ஸ் வாங்கினாங்கன்னா எனக்கு நீங்கள் ரெகுலராக கொடுக்குற ப்ரைஸோட இவ்வளோ கொடுங்க, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு 50 சேல்ஸ் வந்து மந்த்லி இவ்வளோ காமிக்கிறேன், இல்லை 100 சேல்ஸ் என்னால் காமிக்க முடியும், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும்போது ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட போனால் சேம் மேபி அவங்க வேறு ப்ராடக்ட் பார்த்துருந்தா கூட அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கான்னு திரும்ப உங்ககிட்டே செக் பண்ண வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ். இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பண்ணுற மாதிரி நானும் அதையே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு சேல்ஸ் வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. சரிங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி தான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டில் சேல்ஸ் நடக்குது. இதெல்லாம் பேசிக் தான். இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக ஃபியூச்சரில் வந்து டெமோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பாட்டோ இல்லை டிராஃபிக் பாட் யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் போய் வாங்கிருங்க. அதேமாதிரி என்னுடைய அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே நான் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் என்னுடைய வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதான் நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பெஸ்ட் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.